நம்மளுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 25/5/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு நாளைக்கு 1 மணியுடைய ஷோ சரிங்களா? 1 மணிக்கு நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம 2 ஷோ தான் வீடியோ போடுறோம், ஒரு ஷோ போடுறதே இல்லை. இன்னும் 6 மணிக்கு ரொம்பவுமே டைம் கிடைக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா நம்ம தெளிவாக எடுத்தாலே நமக்கு வின்னிங் வரல. அப்போ நம்ம அவசரத்தில் எடுத்து நீங்கள் உங்களை போட்டு குழப்ப வேண்டாம்னு சொல்லி தான் தயவுசெய்து நான் வீடியோ போடாமல் விட்டுறேன். ஏன்னா இப்போ நம்ம கொடுத்த நம்பர் இப்போ நமக்கு இந்த சாஃப்ட்வேர் எரேஸ் ஆனதுலேருந்து நமக்கு சரியானபடி வின்னிங் வரதில்லை. நம்ம என்ன தான் மெனுவில் கையில் போட்டு கெஸ்ஸிங் கொடுத்தாலும் வரதில்லை. இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ரைஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம திரும்ப பிக்கப் பண்ணி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக அது நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம உங்களுக்கு வின்னிங் நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருவோம் சரிங்களா? இந்த சாஃப்ட்வேர் எரர் கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன் சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் அமையுது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா? உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ட்ராவில் பொறுத்த வரைக்கும் 957, அதே மாதிரி 63 சரிங்களா? அதே மாதிரி 879, 68 சரிங்களா? அதே மாதிரி 755, 34 ஓகேங்களா? இதுதான் நமக்கு வர வேண்டிய நம்பராக இருக்குது. இந்த நம்பரை பேஸை வச்சு தான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் இந்த ஒரு 3 நம்பர் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனால் அதை 3 நம்பரை நம்ம 6 நம்பராக சேர்த்து கொடுப்போம் சரிங்களா? மேபி 2 ஃபார்மெட் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கும். பார்க்கலாம் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது. நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து 25 சனிக்கிழமை நாளைக்கு சரிங்களா? சனிக்கிழமை வந்து 1 மணி ரிசல்ட் என்ன மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நானும் ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க கொண்டு வர இல்லைன்னா சொல்லலைங்க. ரொம்ப டஃப்பாக தான் போகுது. பார்ப்போம் மாத கடைசி நம்ம என்ன தான் கணக்கில் எடுத்தாலும் நம்ம எவ்வளோ தான் தெளிவாக எடுத்தாலும் அது மாறி தான் போகுது. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. சாஃப்ட்வேர் வந்து இந்த பிரச்சனை இல்லை. டக்குன்னு ஏதாவது ஜென்ரேட் பண்ணி நமக்கு கண்டிப்பாக கொடுத்து நம்ம ஒரு 10 ட்ரா டார்கெட் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அதில் ஒரு 7 ட்ரா 6 ட்ரா அதை நமக்கு அடித்து கொடுத்துரும் சரிங்களா? அந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருந்துச்சு. பார்ப்போம் இப்படி இல்லை ஃபைனலாக ஒரு 10 ட்ராவில் 5 ட்ராவாவது நமக்கு வந்து வின்னிங் எடுத்து கொடுத்துரும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த சாஃப்ட்வேர் ரைஸ் ஆனதுலேருந்து நமக்கு கொஞ்சம் மிஸ்டேக்காக தான் இருக்குது. பாப்பா எப்படி வருது அப்படின்னு. நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்னம்மா நம்பருக்கான வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 5 சரிங்களா? 5க்கு 6ன்னு வருமா அப்படின்னா வர மாதிரி தான் தெரியுது. நாளைக்கு எனக்கு என்னமோ தெரியுது. உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். 6ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் வருது அப்படின்னா நமக்கு என்ன எதிர்பார்க்கணும்னா பாருங்கள் 2 ட்ராவில் நமக்கு 6ஆம் நம்பர் அடிக்காங்க பாருங்கள். 6 6 சரிங்களா? 76 96 புரியுதுங்களா? அந்த மாதிரி அடிக்காங்க. அதை கணக்கு பண்ணி பார்க்கணும். அப்படியே ஒரு 6ஆம் நம்பர் மேபி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதுபோக ப்ளஸ் 6ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காகவே வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா 6ஆம் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு மேபி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு காமிக்கிது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் 6ஆம் நம்பர் கொடுக்குறேன். 6ஆம் நம்பர் இது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கண்டிப்பாக வர வேண்டிய நம்பர் கட்டாயமாக வரக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதிகமாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா? அது வரல அப்படின்னா 9ஆம் நம்பர் வரணும். 9ஆம் நம்பர் எப்படி வருதுன்னா 9ஆம் நம்பர் இப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் 9ஆம் நம்பர்லாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பெண்டிங்காக இருந்துச்சு. இது இப்போ தான் எடுக்கிறாங்க சரிங்களா? இப்போ தான் 9ஆம் நம்பரை ஏ போர்டில் எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். 9ஆம் நம்பர் இப்போ தான் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி 9ஆம் நம்பர் எடுக்கிறாங்க. ஒரு 10 ட்ராக்கு முன்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வருது சரிங்களா? அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக வந்து பி போர்டு, ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் தான் அதிகமாக இருந்துச்சு. ஏ போர்டில் வரல நின்றுட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஏ போர்டில் வந்து 6 அல்லது 9 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு அருமையான மெத்தட், அருமையான ஒரு வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் சரிங்களா? அதே மாதிரி நம்ம மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் பி போர்டில் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் வந்துடும் அப்படின்னு தோணுது. 8ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். 8ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசிக்காக வர வேண்டிய நம்பர் தான். நமக்கு 8ஆம் நம்பருக்கான ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் மாற்றமே இல்லை சரிங்களா? 8ஆம் நம்பர் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. ஏன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 3க்கு 8ன்னு வருமாங்க அப்படின்னா 3க்கு 8ங்கிறத விட 8ஆம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பர் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. நம்ம போட்ட வரைக்குமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்ததில் 3க்கு 8 3க்கு 8 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி 4க்கு 6ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா? அது வருது. அது அப்படியே வருமானம் அப்படி வராது. மாறி தான் வரும். சி போர்டில் மாறி வராது. இது மாறி தான் வரும் சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே வந்து எப்படி காமிக்குதுன்னா 3க்கு 8ன்னு காமிக்குது. அதே மாதிரி 4க்கு 6ன்னு காமிக்குது. அது மாறி தான் வரும். அப்படியே வராது சரிங்களா? ஆல் போர்டில் நீங்கள் அது அப்படி தான் மாறி வரும். அது இந்த லாஸ்ட்டில் காமிக்குதுன்னா அந்த ஏ போர்டில் வந்துடும். அந்த கடைசியில் காமிக்குது அது உங்களுக்கு சி போர்டில் வந்துடும். அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா? அந்த மாதிரி வரக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்களேன். இங்கே எடுக்கிற நம்பர் இந்த பக்கம் எடுக்கிற நம்பர் இந்த பக்கம் வந்துடும் மாதிரி. அதே மாதிரி
பி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய 4ஆம் நம்பருங்க. எதுக்கு 4 நம்பர் வருது அப்படின்னா 3க்கு 4 வருமா அப்படின்னா எஸ் 4ஆம் நம்பர் வரக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 4ஆம் நம்பரும் நாளைக்கு ஆட்டத்தில் வரக்கூடிய நம்பர் தான். நாளைக்கு ஒரு ஆட்ட நாயகனா 4 நம்பரை கூட இருக்கலாம்னு வைங்களேன். ஏன்னா 4 நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக வரும். ஆட்டத்தில் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்தில் வரக்கூடிய நம்பராகவும் இருக்கும். சரிங்களா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 6, 8ங்கிற 2 நம்பரும் அதே மாதிரி 9 9, 4ங்கிற 2 நம்பருமே வருமா அப்படின்னா எஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம நிறைய டைம் கொடுத்துருக்கோம். 7, 2ங்கிற நம்பர் நிறைய டைம் நம்ம கொடுத்துருக்குறோம் இல்லையா, நீங்கள் உங்களுக்கே தெரியும். 7ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும் நிறைய டைம் கொடுத்து வின்னிங் எடுத்துருக்கோம். அதே மாதிரி 8ஆம் நம்பரும் 3ஆம் நம்பரும் நிறைய டைம் கொடுத்து வின்னிங் எடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த டைம் நமக்கு 3ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் சேர்ந்தே வருது. சரிங்களா, அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ நமக்கு 4ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பர் கொடுத்து 8ஆம் நம்பருக்கு இப்போ 8ஆம் நம்பருக்கு 4 நம்பர் வந்துருச்சு இல்லையா. அப்போ நம்ம எதை என்ன பண்ணோம், அதே 4ஆம் நம்பருக்கு அதே நம்பர் இங்கே பி போர்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3க்கு 4ன்னு கொடுக்குறோம். 3க்கு 4ன்னு கொடுக்குறோம், 3க்கு 8ன்னு கொடுக்குறோம். இதோடைய பவர் எடுத்து அப்படியே 3ஆம் நம்பர், இதோடைய பவர் 3, 3க்கு 4, 8க்கு 4ன்னு வந்துச்சுன்னா 3க்கு 4ன்னு வந்துடும். அந்த கணக்கு தான் கொடுக்குறோம். சரிங்களா, இப்போ 8க்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. இது 8உடைய பவர் 3, இது அப்படியே 4 இப்படி வச்சுருவாங்க. இங்கே 4 நம்பர் வைக்கிறது மூலிமா நமக்கு இந்த மெத்தடையே ஃபாலோ பண்ணிடுவாங்க. அதை தான் நம்ம கொடுக்குறோம். இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே கணக்கில் தான் நம்ம பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பரு அதே மாதிரி ப்ளஸ் 4ஆம் நம்பர் இந்த 2 நம்பருமே எடுத்து கொடுத்துருக்கோம். 4, 3ங்கிற 2 நம்பருமே ஆட்டத்துக்குள்ளே இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது. சரிங்களா, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேக்ஸிமம் 2ஆம் நம்பர் தான் வரணும்னு தோணுது. 2ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். சி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. சி போர்டில் தான் எனக்கு என்னமோ 2ஆம் நம்பர் வரணும்னு தோணுது. உங்களுக்கு ஏதாவது 2ஆம் நம்பர் சி போர்டில் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சி போர்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதுலேயும் சி போர்டில் எனக்கு 2ஆம் நம்பர் பெஸ்ட்டாகவே ஒரு நாளைக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது 2ஆம் நம்பர். எதனால் 2ஆம் நம்பர் வருதுன்னா இன்றைக்கி 5க்கு 2 நடலாம், 3க்கு 2 நடலாம், 4க்கு 2 நடலாம். கண்டிப்பாக அது ஏன்னா இப்போ எந்த இருக்க எல்லாமே கொஞ்சம் பெரிய நம்பர் இல்லையா. 762, 3, 968, அதே மாதிரி 532 இதெல்லாம் பெரிய நம்பர். ஆனால் 2ஆம் நம்பர் சின்ன நம்பர். அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். சரிங்களா, அது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பெருசு வந்துருச்சு, நீ ஃபைனலாக சிறுசு தான் வரணும். 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்கு கீழே தான் வரணும். சரிங்களா, அது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர். எப்படிங்க 3ஆம் நம்பர் திரும்ப அதே இடத்துக்கு வருங்களா அப்படின்னா 3ஆம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குது. எதனாலனா இன்றைக்கி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா 3ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 2ஆம் நம்பர் எதிர்பார்க்குறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் இந்த ஆட்டத்தில் சிக்கிடணுங்க அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது. ஏன்னா 3ஆம் நம்பரும் ரொம்ப சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன முகாந்திரம் இருக்குன்னா 5க்கு 3 ஆடலாம், இல்லை 4க்கு 3 ஆடலாம். அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா தொடர்ச்சியாக ஒரு நம்பரை திரும்ப பேன்போக்காக வச்சு ஆடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா திரும்ப இந்த 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. சரிங்களா, இப்போ சரிங்க இன்றைக்கி நமக்கு வரக்கூடிய நம்பர் என்னங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு முக்கியம் 6ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பர் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இது 32, 64ங்கிற நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகுது. இது ஓரளவுக்கு நமக்கு ஃபைனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.